மான் உறுப்பினர் சிவகுமார். வாய்ப்பு தரேன் உட்கார. பேரத்தலைவர் அவர்களே, சட்டமன்ற விதி எண் 55 கீழ் கவனஈர்ப்பு தீர்மானங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சார்ந்த மீனவர் 4 பேர், அதில் ஒருவர் மாவீரன் 38. அவர் சவுதி அரேபியாவில் கடல் பகுதியில் ஈரான் கடல் கொள்ளையால் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். அரசு எவ்வாறு நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதை பேரவை மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் செந்தில் செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி தாலுகா தொடுவாய் மீனவர் கிராமத்தை சார்ந்த பக்ரி மகன் மாவீரன் வயது 39, சீர்காழி தாலுகா கீழமூர்கரை கிராமத்தை சார்ந்த கோவிந்தசாமி மகன் சங்கர், சீர்காழி தாலுகா திருமலை வசல் கிராமத்தை சார்ந்த சாமித்துறை மகன் பால்ராஜ், கடலூர் மாவட்டத்தை சார்ந்த மூர்த்தி மகன் மணிகண்டன் ஆகிய 4வரும் மீன்பிடி தொழிலுக்காக சுருக்கமா பேசுறது அதுதான் படிக்கிறேன். அதுல இருக்கிறது மட்டும் படிங்க. அதுல இருக்கிறது படிக்கிறேன். படிங்க. சவுதி அரேபிய நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்றவர்கள் அங்கே ஈரானிய கடற்கொள்ளையர்களால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இதில் பால்ராஜ் என்பவரும் 3 பேர், முதல் 3 பேர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள். அதைவிட முக்கியமானது, இந்த சட்டமன்றம் உருவாவதற்கு இந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள். இதை மட்டும் படிச்சா அனுமதிக்கிறேன், விளக்கம் சொல்றது அனுமதிக்க முடியாது. படிங்க, அதை மட்டும் படிங்க. அவருடைய துப்பாக்கி சூட்டிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர் பகுதியில் இருக்கிற மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது ஏற்படுகிற ஆபத்துகளை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. சவுதி அரேபியாவில் இதுபோல அடிக்கடி நடந்து பல மாதங்கள் கழித்து உடல்கள் ஊருக்கு வருகிறது. ஆகவே இது குறித்து அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறை சேர்ந்த இந்த பிரச்சனை குறித்து வேற யார் கொடுத்திருந்தாலும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு இதே பிரச்சனை குறித்து நானும் கொடுத்து நீங்க சொல்ல தப்பில்லை. முழுமையாக அதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் படிச்சுட்டாரு, அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியா கடல் பகுதியில் தனியார் மீன்பிடி நிறுவனத்தில் ஆழ்கடல் பகுதியிலே மீன்பிடிக்கும் போது மாவீரன் என்ற தமிழ்நாட்டு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 3 பேர் படுகாமைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழக அரசு சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் சித்திரவதை செய்யப்படுகின்றனர். ஆகவே தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை இருக்கிறேன். இதே பொருள் குறித்து கொடுத்தா அதை மட்டும் படிங்க. சவுதி அரேபியாவில் ஈரான் எல்லையை ஒட்டிய கடற்பகுதியில் தனியார் நிறுவனங்களின் சார்பில் தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரான் கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் அவ்வப்போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி வருகின்றனர். இதில் தமிழக மீனவர் பலியாகும் சம்பவம் நடந்து வருகின்றன. தற்போது நடைபெற்ற துப்பாக்கி சூடில் மாவீரன் என்ற தமிழக மீனவர் ஒருவர் பலியாகியுள்ளார். இது தவிர கீழமூர்கரையைச் சேர்ந்த சங்கர் உட்பட 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் இறந்த காயமடைந்த அந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை வழங்குவதோடு அந்த ஈரான் நாட்டிலிருந்து போதுமான நிவாரணம் கிடைக்க சட்ட ரீதியாக அதை இல்ல கவனத்தை ஈர்க்கிறேன். அதை சொல்லுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வியை மீனவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்: சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டு உயிரிழந்தது பற்றிய குறிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் வயது 45, சங்கர் வயது 40, பால்ராஜ் வயது 38 மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது 30 ஆகியோர் கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் மீன் பிடித்தொழில் நியமித்ததாக சவுதி அரேபியாவுக்கு
சென்றுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் கடந்த 10/8/2026 அன்று கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது படகில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். காயமுற்ற சங்கர் சவுதி அரேபிய ராணுவ மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. சிறு காயமுற்ற மணிகண்டன் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு திரும்பிவிட்டதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மாவீரனுக்கு நீலவேணி என்ற மனைவியும் தனுஷா வயது 17 மற்றும் தஷ்வந்த் வயது 5 என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் எங்களுடைய தமிழக அரசினுடைய பதில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.